உங்களுக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள், கண்டங்கள், விபத்துகள், கடன் பிரச்சனைகள், ஏதாவது சோதனைகள், இது மாதிரி விஷயத்திலிருந்து நீங்க விடுபடுறீங்க. மீனராசிக்காரங்களே, நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்கக்கூடாது இல்லையா? கெட்டது இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு நடக்காது. இது உறுதி. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறாங்க, தொழில் ஸ்தானம். இப்போ நம்ம ஜென்மத்துக்கே சனி வந்திருக்குதே, இந்த சனி பகவானால நம்ம என்னென்ன கஷ்டப்பட போறோமோ அப்படின்னு நிறைய பேர் வெந்து நொந்து நூலிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்களும் வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து விடுபட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். அந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருன்னா அது குருவுடைய வீட்டை குரு பகவானே பார்க்கிறார். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய கஷ்ட காலத்துல இருந்து வெளியில் வர்றீங்கன்னு அர்த்தம். அந்த குரு உங்களை கண்டிப்பா வெளியில் கொண்டு வந்துருவார். இது போக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க, அயன சயன போகஸ்தானம். அப்ப நமக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். அதுபோக வெளிநாட்டு பயணம் மீன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும்.